நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் சபை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் தேர்தல் காலத்தில் இருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் பந்தயத்தில் களத்தில் யார் முந்திக் கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு வியூகங்களில் யார் தங்களுடைய பார்வைகளை சரியான திசையில் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற பல்வேறு கேள்விகள் களத்தில் எழ, அந்த கேள்விகளையே இன்றைய மக்கள் சபையிலும் நாம் முன்வைக்க இருக்கிறோம். அந்த வகையில் 2026 தேர்தல் பந்தயத்தில் முந்துவது யார் என்பதுதான் இன்றைய மக்கள் சபையினுடைய தலைப்பு. விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன்னா, அஇஅதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திருமிகு கோகுலேந்திரா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ், அமமுகவிலிருந்து திருமிகு CR சரஸ்வதி, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் டாக்டர் கார்த்திகேயன், விருந்தினர்கள் ஐவரையும் உங்கள் சார்பில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய மக்கள் சபை நிகழ்ச்சியில் முதல் பேச்சாளராக 2026 சட்டமன்ற தேர்தல் களத்துக்கு 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து களத்துக்கு முந்தி வந்தவர்களையே இந்த களத்துக்கும் முந்தி அழைக்கிறோம். அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு மிக அருமையான தலைப்பு, தேர்தல் பந்தயம், அதில் முந்துவது யார் அப்படிங்கிறது. ஏன் இது பந்தயம் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்க, ஒரு களத்தில் யார் இருக்கிறார்கள், யார் ஓடுகிறார்கள் அப்படிங்கிறது பந்தயத்துல தான் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கொண்டே ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளில் அல்லது எடுத்த கருத்து கணிப்புகளில் எல்லாத்துலேயும் என்ன செஞ்சு கொண்டிருந்தார்கள் அப்படின்னாக்க, நாம் தமிழர் என்ற கட்சியை புறந்தள்ளிவிட்டு மற்ற கட்சிகள் தான் வந்து கொண்டிருக்கிறது, முந்திக் கொண்டிருக்கிறது என்றதெல்லாம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதை உடைத்து நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை நிறுத்தி 5 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்களை ஒரு பைசா காசு கொடுக்காமல் ஒழுக்கமான கூட்டமாக கூட்டி அதை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான மாநாடாக நாம் தமிழர் கட்சி நடத்தியது தொடர்ந்து இன்றைய தேதியில் பந்தயத்தில் முந்தும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டிருக்கிறது. நாங்கள் கருத்து கணிப்பில் மிகப்பெரிய புலி, நாங்கள் தான் கருத்து கணிப்பில் முந்துறோம், 30% வச்சிருக்கோம், 40% வச்சிருக்கிறோம்னு ஒரு கட்சி சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த கட்சிக்கு எங்க போனாலும் பின்னங்கால் பிரடைகளுக்கு ஓடுறதே வேலையா போச்சு. அது விவாத களங்களுக்கும் வருவதில்லை, அல்லது மக்கள் களங்களுக்கும் வருவதில்லை, போராட்ட களங்களுக்கும் வருவதில்லை. தேர்தல் களத்துக்காவது வருமா இல்லையான்னு நம்ம அதை பார்ப்போம். வந்த பிறகு ஏதாவது ஓட்டு வாங்கினாங்கன்னா அவங்களை பற்றி விமர்சிப்போம். அடுத்ததாக நமக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளில் இருபெரும் கட்சிகள் திராவிட கட்சிகள் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய கட்சிகள். ஒன்று பொருந்தா கூட்டணி கட்சி. அதிமுக பாஜகவோடு எப்பொழுது கூட்டணி வைத்ததோ அப்பொழுதே தன் தோல்வியை எழுதி கொண்டது, தானே எழுதி கொண்டது. என்ன காரணம் அப்படின்னா, 2021 எதற்காக நீங்கள் தோற்றீர்கள் அப்படின்னு அதிமுக கிட்ட கேட்டா, அதிமுக காரங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாஜகவோட நாங்க கூட்டணி வச்சதுனால தாங்க தோத்து போயிட்டோம், அது எங்கள் சுமை, நாங்க தோல்ல தூக்கி சுமந்ததுனால தாங்க தோத்து போயிட்டோம். தேர்தலுக்கு வியூகம் மாறாதா? மாறும். நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க சொன்னாங்க, நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருந்ததுனால தான் தோத்து போயிட்டோம், அதனால பிரிஞ்சு வர்றோம்னு. இப்போ அந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற பாஜகவுக்கும் என்ன மாறிடுச்சுன்னு நீங்க சொல்லுங்க. கொள்கை அளவுல, கூட்டணி அளவில் அல்லது செயல்பாட்டு அளவில், தமிழகத்துக்கு வஞ்சகம் விளைவிக்கிற வகையில் ஏதாவது ஒரு இதில் பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறதா? அப்படி மாற்றி இருந்தால் நீங்கள் கூட்டணி வச்சா அது மாற்றம், நீங்கள் சொல்றது சரின்னு ஏற்றுக்கலாம். எந்த விதத்தில் அது மாற்றி இருக்கு? மாறாத போது அதே பாஜகவோடு எந்த பாஜக உங்களுக்கு தோல்வியை தந்ததோ அந்த பாஜகவோட கூட்டணியை நீங்கள் மீண்டும் வைக்கும்போது அந்த தோல்வியை மீண்டும் அது உங்களுக்கு தரும். இந்த முறையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாஜகவோடு சேர்ந்த காரணத்தினாலேயே அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவும். அதுக்கு அடுத்ததாக ஒரு பிம்ப அரசியலை மட்டுமே கட்டி கொண்டிருக்கக்கூடிய திமுக. அது ஏன் பிம்ப அரசியல் அப்படின்னு சொல்றோம்னாக்க, நாங்கள் வந்தோம் பாத்தீங்களா, நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் சொன்னார்கள். எந்த விஷயத்தையும் செஞ்சு முடிக்கல. செஞ்ச வாக்குறுதிகளையும் பாதியில தொக்குல வைக்கிறது, அப்படியே பாதியில அப்படி பாதி கிணறு தாண்டதும்பாங்கல்ல, அது போல பாதியில நிறுத்தி வைக்கக்கூடிய வாக்குறுதிகள். வரும்பொழுது நீட்டை நாங்கள் வந்தா எப்படி ஒழிக்கிறோம் பாருங்க அப்படிங்க வேண்டியது. வந்த பிறகு நீட்டோட ரகசியம் எங்களுக்கு தெரியும், அடுத்த ஆட்சி வரும்போது பண்றோம் பாங்க. அந்த மாதிரி இவர்கள் ஒருபொழுதும் சொன்னதை செய்வதே இல்லை. அப்படியாக அவர்களுடைய ஆட்சி இருக்குது. ஆனா பிம்பம் மட்டும் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே நாங்க தான் மிகப்பெரிய முதலமைச்சர், இந்தியாவிலே நாங்க தான் வளர்ச்சி விகிதத்தில் அதிகமாட்டோம்,
கடன் விதத்துல அதுல அதுக்கு மேல அதிகமாயிட்டோம். ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலே 2 லட்சம் ரூபாய் கடனை யார் கொடுத்தது? நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அது வீட்டுக்கு 5000 ரூபாய் இல்ல, ஒரு பெண்ணுக்கான உரிமை தொகை 5000 ரூபாய் தானே. குடும்பத்துக்கு 5000 ரூபாய் அப்படி நீங்க சொல்லுங்க. பெண்களுக்கு 5000 ரூபாய் சொல்லுங்க. அது குடும்பத்துக்கு 5000 ரூபாய் அர்த்தம் மாறிடும் இல்லையா? வெயில் காலத்துக்கு 5000 ரூபாய், ஓட்டுக்கு 5000 ரூபாய், நீங்க எப்படி வேணா சொல்லலாம். அதுக்கு கொடுத்தது ஓட்டுக்கு 5000 ரூபாய் தான். வடக்குல அவங்க எப்படியோ தெற்குல இவங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வந்துட்டு லீகலா கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி உங்க ஓட்டுக்கு 5000 ரூபாய் லீகலா கொடுக்கிறது. இந்த 5000 நீங்கள் போட்ட இத்தனை 1000 கோடியை எடுத்து கொண்டு வந்திருந்தால் எத்தனை பள்ளிகள் சரியான பள்ளிகளை கட்டியிருக்க முடியும்? எத்தனை மருத்துவமனைகள் சரியான மருத்துவமனைகளை கட்டியிருக்க முடியும்? எத்தனை சாலைகள் தரமான சாலைகளை அமைச்சிருக்க முடியும்? அதெல்லாம் அமைச்சா அடுத்த தலைமுறை சரியாக வளருமா இல்லையா? ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டோம். இப்படியாக லீகலா லஞ்சம் கொடுக்கிறதுங்கிறது இதுதான். அதை திமுக செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? லஞ்சம்ங்கிற வார்த்தையை சொன்னா அது மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? கொடுக்கிறவங்க கொச்சப்படுத்துறாங்களா, கொடுக்க கூடாதுன்னு சொல்றவங்க கொச்சப்படுத்துறாங்களா? லஞ்சமோ ஓட்டுக்கு காசோ கொடுக்க கூடாதுன்னு நான் நேர்மையாளனா சொல்றேன்னா நான் கொச்சப்படுத்துறேன்னா அர்த்தமா? ஏன்னா ஒரு நேர்மையான ஆட்சி எங்க வருதுன்னா விதை ஓட்டுக்கு காசு கொடுக்காம நேர்மையா நிக்கிறவன்ட்டு தான் வருது. அந்த நேர்மையாளர் நிற்கக்கூடியவர்களாக 234 தொகுதிகளிலும் சரியான கேண்டிடேட்டை போட்டு 117 இடங்கள் பெண்களுக்கு, 117 இடங்கள் ஆண்களுக்கு சமூக நீதியை சமநிலைப்படுத்தி அதுவும் அனைத்து சாதியினருக்கும் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இடங்களை கொடுத்து பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை நிறுத்தி நாம் தமிழர் கட்சி களத்தில் முந்தி நிற்கிறது. வென்று காட்டுவோம். களத்தில் ஒரு 4 முனை போட்டி உருவாயிருக்கு. ஆனா தேர்தலில் போட்டியிடும் போது அது நாம் தமிழருக்கு எந்த விதத்திலும் பின்னடைவை ஏற்படுத்தாதா? கற்பனையிலே வாழ்றவங்களை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க எப்படி தெரியுமா இல்லையா, 4 மூல சாலையில காளையை நிறுத்தி அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு புல்லுக்கட்டை கொடுத்து பேச்சு பேச்சு பெருமை உள்ள பேச்சுன்னு பாடுனா அந்த காலை படிஞ்சிரும் நினைச்சு கற்பனையிலே வாழ்றவங்க. நேர்ல போய் நின்னா அது குத்தி குடல ஒரே காலில் கொடுத்துருங்கிறது அவங்களுக்கு தெரியல. களத்துக்கு வந்தாதான் தெரியும் அது என்னவா இருக்குன்னு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி டாக்டர் கார்த்திகேயன். அடுத்ததாக அமமுகவில் இருந்து திருமதி CR சரஸ்வதி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நீண்ட வருடங்கள் ஆனாலும் இது குடும்ப சண்டையாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த குடும்பத்திலிருந்து பிரிந்து வாழ்நாள் பூராவும் யாரை எதிரியாக நினைத்தோமோ அங்க போகக்கூடிய ஒரு இயக்கமாக என்றைக்குமே நாங்கள் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நிச்சயமாக வெல்லக்கூடிய கூட்டணியாக இருப்போம் என்பதை நம்முடைய நடுவர் அவர்களுக்கு இப்பவே சொல்லிக்கிறேன். நம்முடைய சீமான் கட்சியினுடைய தம்பி சொன்னாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி பொருந்தாத கூட்டணின்னாங்க. தம்பிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், திமுகவும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்திருக்கு. திமுகவுடைய மறைந்த மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பிஜேபியோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க, காங்கிரஸோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று வெற்றி பெற்ற ஒரே சரித்திர நாயகி எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். ஆனா இன்னைக்கு காலங்கள் மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்த காலகட்டம் அரசியல் இன்னைக்கு இருக்கிற இல்லை. இன்னைக்கு கூட்டணிகள் தான். அது ஏங்க இன்னைக்கு கூட்டணி முக்கியங்கிறதுனால தானே மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாரையும் உள்ளே வரவழைத்து தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு பலத்தை சேர்க்கும் என்றால் அப்ப தென் மாவட்டங்களில் திமுக வீக்கா இருக்குங்கிறதுனால தானே இன்னைக்கு ஓபிஎஸ் எல்லாம் கூப்பிட்டு உள்ள நான் ஓபிஎஸ் குறைத்து மதிப்பில்லது அவரோட விருப்பம். வியூகம் இருக்கு. ஆனால் திமுக இருக்கிற கூட்டணி பலமே பெரிய கூட்டணி பலம் என்று நீங்க எல்லாமே டிவியில பேசும்போது இவர் தான் தென் மாவட்டத்தை திமுக பலப்படுத்தணுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே நாங்கள் கூட்டணி வைத்திருப்பதனால் ஏதோ இது பொருந்தாத கூட்டணி எல்லாம் ஆயிடாது. நான் இன்னொன்னு தம்பிட்ட கேட்டுக்கிறேன், குறை சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் காரியங்கள் நடக்க போவதில்லை. நீங்க உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நீங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது அதில் வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏயா உள்ள போய் உட்காருங்க. உங்க தொகுதி மக்களுக்கே, தமிழ்நாடு மக்களுக்கே பேசுங்க. ஒரு அதிகாரம் கையில் இருந்தால் தானே நீங்க அந்த மக்களுக்கு எதுவும் செய்ய முடியும். ஒரு நாடாளுமன்றத்தில் போய் உட்காரலாம் இல்லையா? சந்தோஷம். இன்னைக்கு நீங்க முதல் ஆளா எல்லா 234 தொகுதிக்கும் தம்பி உட்பட வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கீங்க. தம்பி சீமானு நிக்க போறா. சரி, ஓட்டை பிரிப்பதனால் யாருக்கு லாபம்? நீங்க பிரிக்க போற ஓட்டு நோட்டா மாதிரி தானே அர்த்தம். எப்படி நோட்டா ஓட்டு யாருக்குமே போகக்கூடாது, வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த நோட்டாவுக்கு சமமா நீங்கள் ஓட்டை பிரிப்பதனால் நான் உங்களை கூட்டணிக்கு போங்கன்னு சொல்ல வரல. ஆனால் கூட்டணியில் இருந்தால் ஒரு அமைப்பை வெற்றி பெற முடியும், ஒரு எம்எல்ஏ ஆக முடியும், ஒரு எம்பி ஆக முடியும் என்றால் கூட்டணியில் போவதுங்கிறது இன்றைய காலத்தின் கட்டாயம். தனியாக நிற்பதாக நீங்கள் சொல்றது சரி இல்ல. நீங்க அதுக்கு பேர் ஓட்டு பிரிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அவங்க மக்கள் சக்தியை பெறுவதற்கு கொஞ்சம் கால தாமதமாகும் அப்படிங்கிறாங்க.
காலங்கள் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கள நிலவரங்கள் என்னை விட பத்திரிகை உலகத்தில் இருக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். இனி இந்திய அரசியல் வரலாற்றில், நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை, இந்திய அரசியல் வரலாற்றில் தனியாக நின்று ஜெயிப்பது என்பது இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. கூட்டணிகள் தான் இனி தேர்தலை தீர்மானிக்கும். அதுதான் இன்னைக்கு இந்தியா பூரா இருக்கிற அரசியல் நிலவரம். அது தெரியாமலேயே திமுக இன்னைக்கு இவ்வளவு பேரை உள்ள சேர்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அத்தனை பேர் இருக்கும் போதும் ஒத்துக்கங்க, கூட்டணி தான் வெற்றியை தீர்மானிக்கும். சந்தோஷமா இருக்காங்க திமுக. 5000 ரூபா கொடுத்துட்டோம்ல, சந்தோஷங்க. நீங்கள் நிறைய கொடுங்க. போன வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தாங்களான்னு தம்பி பிரசன்னா எனக்கு தயவு செஞ்சு சொல்லணும். போன வருஷம் இந்த வருஷம் பொங்கலுக்கு 3000 ரூபா திமுக கொடுத்தாங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் மக்களை தினம் சந்திக்கிறாரு, எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லா திட்டங்களும் செய்கிறாரு. சரி, போன வருஷம் ஏன் பொங்கலுக்கு கரும்பு கூட சரியாக கொடுக்கல? ஏன் 3000 ரூபா கொடுக்கல? இந்த வருஷம் மட்டும் அது என்ன 3 மாதம் சேர்த்து ப்ளஸ் 2000 கோடை வருது. கோடை காலத்தில் பெண்கள்லாம் ஜூஸ் குடிங்க, மோர் சாப்பிடுங்க, உடம்பை குளுமையாக வச்சுக்கோங்கன்னு தேர்தல் வரும்போது தான் பெண்களுடைய கோடை காலத்தில் காப்பாற்றணுங்கிற எண்ணம் தேர்தல் வரும்போது தான் திமுகவுக்கு வருமா? எல்லா ரேஷன் அட்டைக்கும் கொடுங்க, எல்லாரும் சந்தோஷமாகி தம்பிங்களும் கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கட்டுமே. பெண்களுக்கு 2000 கோடை விலை கொடுத்த மாதிரி எல்லா ரேஷன் அட்டைக்கும் கொடுங்க. யார் வேண்டாங்கிறாங்க? சரிங்க, சந்தோஷம், 5000 ரூபா கொடுத்தீங்க. இன்னைக்கு பால் விலை என்னங்க? மகளிர் உரிமை தொகை தானே. மகளிர் உரிமை தொகை என்பது அந்த 3000. 2000 என்பது கோடையில் பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, அந்த சூட்ல வந்து அவங்க தன்னை குளுமையா வச்சுக்கணும், நல்லா பார்க்கணும்னு 2000 தான் நான் கேட்கிறேன். அதை எல்லாருக்கும் கொடுங்கன்ற. சராசரி மக்கள் தானே, ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாம் சராசரி மக்கள் தானே. அந்த 2000 ரூபா ஆண்களுக்கு கொடுக்க கூடாதா? ஆனா என்ன கொடுத்தா செந்தில் பாலாஜி கையோட 10 ரூபா கொடுத்து வாங்கிடுவார். அதுதான் கஷ்டம். நீங்க ஆவின் பாலோடைய விலை என்ன? எல்லார் வீட்லையும் நெய் சாப்பிடக்கூடாதா? பணக்காரங்க தான் நெய் சாப்பிடணுமா? அரசாங்கத்தில் கொடுக்குற நெய்யை கொஞ்சம் கம்மியான விலைக்கு கொடுக்கக்கூடாதா? ஆவினில் இருக்கிற நெய்யோட விலை என்ன? வெண்ணெயோட விலை என்ன? ஸ்வீட்டனோட விலை என்ன? அதெல்லாம் ஒரு பக்கம் ஏறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மின் கட்டணம். ஏன் 1 மாதத்துக்கு ஒரு மின் கட்டண முறையை நீங்கள் கொண்டு வரல? நீங்கள் தான் சொன்னீங்க, ஏன் கொண்டு வரல? பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போய் பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு கட்டணத்தை பார்த்தா வீடு வாங்குறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பத்திர கட்டணம் அத்தனையும் இன்னைக்கு உயர்த்தி இருக்கா இல்லையா? நம்ம குடிக்கிற மெட்ரோ அதனுடைய வரி 3 மடங்கு இல்லை, 5 மடங்கு இல்லை, 10 மடங்கு ஏறி இருக்கு. குப்பைக்கு வரி போடுறதே இப்போதாங்க நான் பார்க்குறேன். அன்றைக்கி ஒரு அம்மா எங்கிட்ட ஒரு குப்பை அல்ற சகோதரின்னு சொல்லிட்டு போம்மா, இனிமேல் குப்பைக்கு நீங்கள் வரி கட்டணும். நான் எங்க குப்பைக்கு வரி கட்டணும்னு எங்கள் அசோசியேஷனில் கேட்டாங்க. அதெல்லாம் அரசாங்கம் சொல்லிட்டாங்கங்க, குப்பைக்கும் வரி கட்டணும். 5000 ரூபா கொடுக்குறீங்க, சரி மன்னிக்கவும், 3000 ரூபா எப்போ கொடுக்குறது? 2000 ரூபா கொடுக்குறீங்க, 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த வரியெல்லாம் யாருங்க கட்டுறது? நீங்கள் கொடுத்த பணத்தில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வரி. தமிழகத்தில் மீண்டும் அம்மா ஆட்சி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் இந்த கூட்டணியே அமைந்திருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறும், மக்கள் வாக்களிப்பார்கள். அம்மா ஆட்சி இந்த கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டில் மலரும். மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திருமிகு CR சரஸ்வதி. அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இந்த அரங்கில் பங்கேற்றிருக்கிற ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் களத்தில் முந்துவது யார்? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இன்றைக்கு முந்திக் கொண்டிருக்கிறது. அதுதான் வெற்றி பெறப் போகிறது என்பதனுடைய அடையாளத்தை தான் தமிழ்நாட்டில் அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வழக்கமாக ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான அலை வீசும், ஆளும் கட்சி ஆட்சியை விட்டு போகிறது என்கிற அறிகுறி தென்படும். அதன் அடையாளமாக எதிர்க்கட்சி கூட்டணி வலுப்பெறும். எதிர்க்கட்சியை நோக்கி எல்லோரும் படையெடுப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு விந்தையை பார்க்கிறோம். ஆளும் கட்சியை நோக்கி அன்றாடம் கட்சிக்கும் படையெடுக்கிறார்கள், கூட்டணிக்கும் படையெடுக்கிறார்கள். இதுதான் மக்களின் உணர்வு எப்படி இருக்கிறது என்பதனுடைய அடையாளம். அதை நீங்க பலம்ங்கிறீங்க, அவங்க பலவீனம்ங்கிறாங்க. நாங்க கூடுதல் பலம்னு சொல்றோம். நாங்க ஏற்கனவே பலமா தான் இருக்கோம். இவர்கள் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒட்டவில்லை. இணைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இணையவில்லை. களத்தில் இவர்கள் இணைய வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் கடந்த 8 ஆண்டு காலமாக டிடிவி என்ன பேசினார், நம்ம அக்கா அவருடைய பிரதிநிதியாக என்ன பேசினார்? எடப்பாடி எதிர்ப்பை மட்டும்தான் பேசினார்கள். எடப்பாடி எதிர்ப்பு எப்படி அதிமுக என்கிற உருவாக்கம் கலைஞர் எதிர்ப்போ, அப்படி அமமுக என்கிற கட்சியின் உருவாக்கமே எடப்பாடி எதிர்ப்பு தான்.
வேற கொள்கை கிடையாது. எடப்பாடியை ஒழித்து கட்ட வேண்டும், எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்பணும், அதிமுகவை மீட்கணும். யார்கிட்ட இருந்து? எடப்பாடியிடமிருந்து மீட்க வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய இலக்கா வச்சு கட்சி தொடங்கினாங்க, களத்துக்கு வந்தாங்க. 8 ஆண்டு காலமா அதற்காகத்தான் இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே எடப்பாடியை முதலமைச்சராக்கணும்னு சொல்லி அமமுக தொண்டர்கள்ட்ட சொன்னா எடுபடுமா? கேட்பாங்களா? அது ஒட்டாது. அதுதான் இன்னைக்கு பார்க்கிறோம் களத்துல. தேர்தல் கூட்டணின்னு வந்துட்டா கடந்த காலங்களில் பல கட்சிகளில் பல தலைவர்கள் நிறைய பேசி இருக்கிறாங்க. தேர்தல் கூட்டணி, அந்த நேரத்தில் கூட்டணி வச்சுப்போம், தேர்தல் முடிஞ்சிட்டா பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டணி தான் சொல்றேன். அந்த கூட்டணி எடப்பாடிட்ட பேசலையே. இப்பவும் எடப்பாடியை முன்வைத்து அவர் சேர்ந்தேன்னு சொல்லலையே. அதிமுக ஆட்சி அமையும்னு பிஜேபி இது வரைக்கும் சொல்லல, எங்கேயுமே சொல்லல. அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அது எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, நம்ம 16 வயது நிலை கமலஹாசன் மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர்தானே முதலமைச்சர் வேட்பாளர், அவர்தானே சொல்லணும். அவர்தான் சொல்லிட்டு இருக்காரு. கூட்டணியில் இப்ப நாங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர், அவர் மட்டுமா சொல்லிட்டு இருக்காரு? நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறாரா? அவரோடு இணைந்திருக்கிற நாங்கள் அத்தனை பேரும் சொல்கிறோமா? அத்தனை பேரும் ஒரே குரல்ல, ஒத்த குரல்ல சொல்றோம். இதுதான் கூட்டணிங்கிறது. அங்க என்ன நிலைமை? எடப்பாடி மட்டும் சொல்றாரு. பிஜேபி என்ன சொல்லுது? பிஜேபி என்ன சொல்லுது? என்டிஏ ஆட்சின்னு சொல்லுது. என்டிஏ ஆட்சி என்றால் யார் ஆட்சி? மராட்டியத்தில் என்டிஏ ஆட்சி. அது சிவசேனாவின் ஆட்சியா, பிஜேபி ஆட்சியா? பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பயனும் நேராது என்பதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை விட தமிழ்நாட்டு மக்கள் மிக நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள், மிக நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு தான் அவங்க டபுள் என்ஜின் எடுத்துக்கிட்டு வரோம்னு சொல்றாங்க. நீங்க சிங்கிள் என்ஜினா இருந்தா செய்ய முடியாது. தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆட்சி, கூட்டணி ஆட்சி இருந்து மத்தியிலையும் ஆட்சி இருந்தா டபுள் என்ஜினா தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் செய்யலாங்கிறாங்க. டபுள் இன்ஜினா இருந்து ஏற்கனவே இவங்க இருந்தாங்கல்ல, அதிமுக பாஜக உறவு இருந்தது. அப்ப டபுள் இன்ஜின் தானே. அப்ப என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஜிஎஸ்டிக்கு கையெழுத்து போட மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். இவங்க சேர்ந்துக்கிட்டு டபுள் இன்ஜின்ல ஏத்துக்கிட்டாங்க. டபுள் இன்ஜினால வந்தது. அது மாதிரி உதய் மின் திட்டம் ஏற்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். இந்த டபுள் இன்ஜின் ஏத்துக்குச்சு. உணவு பாதுகாப்பு சட்டம் ஜெயலலிதா அம்மா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க, டபுள் இன்ஜின் ஏத்துக்குச்சு. சிஏஏ சட்டம், வேளாண் சட்டம், தொழிலாளர் விரோத சட்டம், டெல்லி மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிக்கிற சட்டம், எத்தனை சட்டங்களை பிஜேபி கொண்டு வந்ததோ அத்தனை சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டது அதிமுக, கையெழுத்து போட்டது அதிமுக. இதுதான் டபுள் இன்ஜினால கிடைச்ச நன்மை. அதாவது அதிமுகவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சது? இன்னைக்கு மெட்ரோ கேட்கிறோம், விரிவாக்கம், மதுரைக்கு கோவைக்கலாம் கிடையாது. பேரிடர் நிவாரண நிதி கேட்கிறோம், கிடையாது. இப்போ மும்மொழி கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கு நிதி தருவேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. மும்மொழி கொள்கையை அதிமுக ஏற்குதா, எதிர்க்குதா? எதிர்க்குது. இருமொழி கொள்கை தான், அண்ணாவின் வழிதான் என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு. ஆனா பிஜேபி என்ன சொல்லுது? அண்ணாவின் வழியெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது, எங்க வழியை நீங்க ஏத்துக்க, அப்பந்தான் பணத்தை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறது பாஜக. இப்ப திமுக என்ன சொல்லுது? நாங்க அண்ணாவின் வழியில் தான் நிற்போம், நாங்க இந்த பணத்துக்காக வழியை நாங்க பின்பற்ற மாட்டோம்னு சொல்லுது. இது திமுகவின் முடிவா? இதுதானே அதிமுகவின் முடிவு. அவங்க தான் இது தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணி அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல சார், நீங்க டபுள் இன்ஜினால நன்மை வரும்னு சொன்னீங்கல்ல, கூட்டணி எல்லாம் விட்டுருங்க, நான் கூட்டணியை பத்தி பேசல இப்போ. சரி, நீங்க சொல்றீங்க டபுள் இன்ஜினால நன்மை வரும்னு. நான் அந்த டபுள் இன்ஜினால வர்ற கேட சொல்றேன். நாங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் ஏன் திமுகவின் பக்கம் நிற்கிறோம் என்றால் சீட்டுக்காக அல்ல. சீட்டு திமுகவை விட அதிகமாக கிடைக்குங்கிறது எங்களுக்கு எல்லாரையும் விட எங்களுக்கு நல்லா தெரியும். அதிமுகவுக்கு போனா திமுகவை விட 2 மடங்கு தொகுதிகள் கிடைக்குமா, கிடைக்காதா? கட்டாயம் கிடைக்கும், மறுக்க முடியுமா? அப்ப சீட்டல்ல அங்க முக்கியம், சீட்டு தான் முக்கியம் என்றால் நாங்கள் அதிமுக நிலைப்பாட்டை எடுத்திருக்க முடியும். இப்படிப்பட்ட இடத்தில் நாங்கள் ஏன் திமுகவின் பக்கம் நிற்கிறோம், திமுக ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் கொள்கை அடிப்படையில் தான். இந்த கொள்கைக்கு ஏற்புள்ள இடமா அதுதான் இருக்கு. பாஜக எதிர்ப்பை தீவிரமாக முன்னெடுக்கிற களமாக அதுதான் இருக்குது. எனவேதான் அந்த அடிப்படையில் நின்று நாங்கள் பேசுகிறோமே தவிர மற்றபடி எந்த ஒரு தனிப்பட்ட ஆதாய அரசியல் அதுக்குள்ள இல்ல. பள்ளிக்கூடங்களை பத்தி சொன்னார். 8000 வகுப்பறை கட்டிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்று சொன்னால் இந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது 8000 வகுப்பறை கட்டிடங்கள். 1 இல்ல 2 இல்ல, ஒரே ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, கூரை இடிஞ்சிருச்சுன்னு செய்தி வருது சட்டமன்றத்துக்கு. சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அறிவிக்கிறார் முதலமைச்சர், பேராசிரியர் அன்பழகனார் பெயரில் கல்வி முன்னெடுப்பு திட்டம் என்கிற பெயரில் எல்லா பழுதடைந்த பள்ளி கட்டிடங்களும் இடிங்க ஒரே ஆணையில். இந்தியாவில் எந்த ஸ்டேட்லயாவது
ஒரு ஜியோல பழுதடைந்த அத்தனை பள்ளி கட்டடங்களும் இடிக்கப்பட்டதாக ஒரு ஜியோ காட்டுங்க. தமிழ்நாட்டில் உண்டு. இந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஜியோ எல்லாத்தையும் இடிச்சாங்க. இடிச்சிட்டு அப்படி விட்டாங்களா? எங்கெல்லாம் இடித்தார்களோ அங்கேயெல்லாம் புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது. 8000 வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. எல்லா பள்ளியும் ஸ்மார்ட் கிளாஸ். இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் இல்லாத ஒரு ஸ்கூலை நீங்க இங்க காட்டிட்டா நாங்க வாபஸ் வாங்கிறோம். நீங்க விமர்சனத்தை வைப்பதாக இருந்தால் காத்திரமான விமர்சனத்தை வையுங்கள். நாங்களும் இந்த அரசின் மீது பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறோம். அது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தால் அவங்க பரிசீலிப்பாங்க. ஆனால் காழ்ப்புணர்வோடு வைக்கப்படுகிற விமர்சனம் என்பது அது மக்களால் புரிந்து கொள்ளப்படும். மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் இந்த ஆட்சிக்கு பக்கபலமாக மக்கள் நிற்கிறார்கள். அதனால்தான் 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தலில் தொடர் வெற்றியை கொடுத்தார்கள். 2026 தேர்தலிலும் கொடுப்பார்கள். மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும். நன்றி. நன்றி திரு ஷானவாஸ். இங்க ஆட்சியில் பங்கு அல்லது கூட்டணியில சீட்டு முக்கியம் இல்ல, கொள்கைதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை தன் முதல் சுற்று வாதமாக முன்வைத்திருக்கிறார் ஷானவாஸ். அடுத்ததாக அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திருமிகு கோகுலேந்திரா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். புரட்சி தலைவருடைய பிறந்த தினம் நாள் முதல் 24ஆம் தேதி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த தினம் வரை 3 கட்டங்களாக இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து ஆளும் கட்சியாக வரப்போகின்றோம், உங்களுக்கெல்லாம் இந்த திட்டங்களை கொடுக்கப் போகின்றோம் என்பதை பெண்கள் எப்பொழுதும் எங்கள் இதயத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே முன்னுரிமை என்பதை வைத்துத்தான் குலவிளக்கு திட்டம் என்பதை பெண்களை முன்னுரிமைப்படுத்தி பல்வேறு விவசாயிகள், குழந்தைகள், மாணவர்கள், சாலையோர வியாபாரிகள், வீடில்லாதோர் இப்படியான மக்களுக்கான பல்வேறு தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டு கூட்டணியை மிகச் சிறப்பாக அமைத்து கொண்டு ஒருபுறம் எதிரியை சமாளித்து மறுபுறம் துரோகிகளையெல்லாம் சமாளித்து அவர்கள் போட்ட பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டு எங்களிடம் எங்கள் தலைவரிடம் தாக்கு பிடிக்காமல் ஆள் பிடிக்கும் கூட்டத்திலே போய் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள், நல்ல சூழலை விரும்புகின்றார்கள். அத்தனை திட்டங்களையும் நிறுத்திய, மக்களுக்கு சென்றடையாமல் நிறுத்திய அரசுதான் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம். அதற்கு ஒரு மாற்று வேண்டும். ஏன்னா இப்போ நிறைய ஷானவாஸ் அன்பு சகோதரர் நிறைய விமர்சனங்கள் வச்சார். அதில் ஒன்று தான், அரசியல் ரீதியான உங்கள் விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் திமுகவுக்கு ஜால்ரா போடுறதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்து ஒரு படத்திலே வரக்கூடிய 16 வயதினிலே கமலஹாசன் என்று சொன்னதை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்றால் நீங்களோ உங்கள் தலைவரோ கமலஹாசன் ஸ்ரீதேவியை பார்த்து பானையை வச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுவார், நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு. இப்போ நீங்கள் திமுகவுக்கு அப்படியே முட்டு கொடுத்து நான் கூட்டணியில் இருக்கேன்னு சொல்கிற கமலஹாசனாக உங்களையோ அல்லது உங்கள் தலைவரையோ நாங்கள் விமர்சனம் செய்ய. ஆகவே தனிப்பட்ட முறையிலே ஒருவரை இது போன்ற விமர்சனங்களை அன்புடன் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். இப்போ கூட்டணியை பற்றி நம்மளை விட, நம்ம கட்சி அதிமுகவை விட அன்பு சகோதரர் ஷானவாஸ் மிக மிக ஆதங்கப்படுகின்றார். அதிமுக இப்படி போயிடுச்சே, பிஜேபியோட கூட்டணினால் இப்படி போயிடுச்சேன். கூட்டணி என்பது எந்த நேரத்திலும் சில நேரங்களிலே மாறக்கூடிய ஒன்று, சில சூழலிலே மாறக்கூடிய ஒன்று. அதை பத்தி ஏற்கனவே அதிமுகவோடும் கூட்டணி வைத்தவர்கள் தான் விசிக. அதிமுக கூட்டணிக்கு வந்தா கூடுதல் தொகுதி கேட்டா கொடுக்காமையா போயிட போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல அது அவருடைய ஆசையை தெரிவிக்கிறார். அது தலைவர்கள் பார்த்து முடிவு செய்யக்கூடியது. ஏன்னா அவங்க தலைவர் தாண்டி கொள்கைக்காக நிக்கிறோம். அண்ணன் திருமாவளவன் மீது எப்பொழுதும் நான் எல்லா மேடையிலையும் சொல்றதான், எனக்கு எப்பவுமே ஒரு தனிப்பட்ட நான் ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடியவர். அதனால அவருக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியும். ஆனா இப்ப கெட்ட பாதையிலே போயிட்டு இருக்காரு அண்ணன். ஏன் தான் எனக்கு தெரியல. என்ன வந்துருச்சு, ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்துட்டோம், முதலமைச்சர் அத்தனை பள்ளிக்கூடங்களில் கல்லூரி பள்ளிக்கூடங்களில் வகுப்பறைகள்னாரு.
11 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததுன்னா அண்ணன் எடப்பாடியார் தான். நாங்கள் கட்டின கல்லூரிகளில் கூடுதலாக நீங்கள் வேணால் கட்டடம் இப்போ கொடுக்கலாம். 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து நீட்டுங்கிற கொடுமையை மாற்றி 7.5% என்ற அரசமைப்பை கொண்டு வந்து அந்த அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி 11 மெடிக்கல் காலேஜும் இன்னும் கூடுதலான மெடிக்கல் காலேஜ் வந்து அதிக இடங்களை பெறக்கூடிய சூழல்னா அதற்கு காரணம் அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாங்கள் பெத்த பிள்ளைக்கு நீங்கள் பேர் வச்சுக்கிற மாதிரி நான் கொண்டு வந்தேன் வாய் கூசாமல் சொல்கிறீங்களே, அதை தான் மக்கள் ஏற்றுக்கல. தம்பி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் வந்த பாரம்பரியம் என்பது எங்களுடைய எதிரி என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம். எங்களுடைய எதிர்ப்பு என்பது எப்பொழுதும் திராவிட முன்னேற்றக் கழகம். நாங்கள் எங்களுடைய கொள்கையில் எப்பொழுதும் ஸ்திரமாக இருக்கின்றோம். மும்மொழி கொள்கையை எப்பொழுதும் எதிர்ப்போம். ஆனால் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழலிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். உதயமின் திட்டம் நீங்கள், ஜிஎஸ்டி நீங்கள். உதயமின் திட்டத்தில் எதிர்த்த பின்பு அதிலே உள்ள தமிழ்நாடு கோரிக்கைப்படி அதில் உள்ள ரூல்ஸ் எல்லாம் மாற்றி அதுக்கப்புறமா ஜிஎஸ்டியில் ஒவ்வொரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணி அதெல்லாம் மாற்றி உணவு பாதுகாப்பு திட்டத்தில் அதெல்லாம் மாற்றித்தான் தமிழக அரசு அதில் ஒப்புதல் அளித்ததை தவிர நாம் தமிழர் கட்சி, எனக்கு அண்ணன் எங்கள் ஊர் தான் சீமானன், நாங்கள்லாம் ஒரே மாவட்டம்தான். 2011 நான் கேண்டிடேட்டாக இருக்கும்போது அண்ணன் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் ஒன்று மட்டும்தான் அவர் விஷயத்தில் நான் அதாவது கூட்டணியை பற்றி விமர்சனம் செய்தாரே தவிர வேறு அதிமுகவை பற்றி அவர் விமர்சனம் செய்யாததால் கூட்டணி என்பது இன்றைக்குள்ள எங்களுடைய விருப்பப்படி, தலைவர்களுடைய எண்ணப்படி, தொண்டர்கள் மக்களுடைய விருப்பப்படி நடத்தப்பட்ட ஒன்று. ஆகவே அதை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நாங்கள் பார்த்து கொள்கின்றோம், களத்திலே முந்திக் கொண்டு இருக்கின்றோம். எங்களோட கூட்டணி வந்தால் நீங்கள் நிச்சயமாக எத்தனை இடத்துல நின்று நீங்கள் கூட்டணியில் வந்திருந்தால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கலாம். நீங்கள் அதை தவற விட்டுட்டீங்க. அதனால் களத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முந்திக் கொண்டிருக்கின்றது. களத்திலே முந்தி நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். வணக்கம். நன்றி திருமிகு கோகுலேந்திரா. முதல் சுற்று வாரத்தில் நிறைய கேள்விகளை திமுகவை நோக்கி எழுப்பியிருக்கிறார்கள். இது புள்ளி விவரத்தோடு மறுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். மறுக்க வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு தமிழன் பிரசன்னா. எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும் தான் முந்த வேண்டும் என்பது ஆசை, அவா, ஜனநாயகத்தில் இருக்கிற பண்பு. அந்த பண்பின் அடிப்படையில் யார் முந்துகிறார்கள் என்பதை விட எல்லா இயக்கங்களும் முன்னெடுப்பை எடுக்கும். முந்த வேண்டும், வெற்றி பெற வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும் என்று. ஆனால் மக்கள் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கிற கேள்வி வருகிற போது எப்படி ஓடினாலும் மக்கள் தான் உங்களுக்கு வாக்களிக்க போகிறார்கள். அந்த மக்கள் யார் பக்கம் என்று பார்க்கிற போது மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பக்கமும் இருக்கிறார்கள். இதை நான் சொன்னால் அவன் திமுக காரன் அப்படித்தான் பேசுவான் என்று சொல்லலாம். கடந்த மாதம் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்தது. அந்த கருத்து கணிப்பை மேனாள் அமைச்சர் அக்கா கோகுலேந்திராவும் ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அது புள்ளி விவரங்கள். அப்படி அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தற்போது தேர்தல் நடந்தால் 45% வாக்குகளுடன் திராவிட முன்னேற்ற கழகமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தான் ஆட்சி அமைப்பார் என்று இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்லுகிறது. சரி, நீங்கள் கருத்து கணிப்பை நம்புகிறீர்களா என்று நீங்கள் வைக்கலாம். கருத்து கணிப்பை நம்புகிறோமா என்ற கேள்விக்கு உள்ளார் போவதற்கு முன்னால் அதில் காரணங்களை அடுக்குகிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 47% வாக்கு. இப்போது நாங்கள் எடுத்திருக்கிற கருத்து கணிப்பின்படி 45% வாக்கு. திமுகவிற்கு 2% குறைந்திருக்கிறது. சரி, அதிமுகவின் கூட்டணி அவர்கள் இருவரும் பிரிந்திருந்தார்கள். அதிமுக தனித்து போட்டியிட்டு 28%, பாஜக அணி போட்டியிட்டு 13%, 41% வாக்குகளை பெற்றிருந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். இப்போது எவ்வளவு என்று சொன்னால் அது 33% குறைந்திருக்கிறது.
ஏன் என்று கேட்டபோது சட்டமன்றத்தில் இவர்கள் பாஜகவோடு பயணித்து மக்களை சந்தித்தால் இப்போது இருக்கிற 33 23ஆகவும் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து கணிப்பு சொல்லுகிறது. அதே கருத்து கணிப்பு தான் புதுசா வந்த இன்னொரு கட்சிக்கு வாக்கு சதவீதம் போகும்னு சொல்லுது. அற்புதமா சொன்னீங்க. 47 45, 41 33னா 11% வாக்கு அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து வேற ஒருத்தருக்கு போதா இல்ல திமுக கிட்ட இருந்து போதாங்கிறத உங்க முடிவு கொட்டுறேன். அதிமுகவில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி 0.03%, 0.03%. கேட்டால் அக்கா கொரோனா என்பார்கள். நாங்களும் கொரோனா காலத்தில் வந்தோம். கொரோனா அவர்களிடத்திலும் இருந்தது, எங்களிடத்திலும் 2 ஆண்டு இருந்தது. அவர்கள் ஆண்டு இருந்தபோது 0.03ஆக இருந்தபோது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் 4.6%, அடுத்த ஆண்டு 7.8%. இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் இரட்டை இலக்க பொருளாதாரம் உள்ள ஒரே மாநிலம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிற திராவிட மாடல் ஆட்சி. இந்த புள்ளி வர பொய்ன்னு அக்கா மறுக்க முடியாது. மறுத்தாங்கன்னா அவங்க பாஜகவை மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். பாஜகவை மறுத்தா நிதி ஆயோக்க மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். நிதி ஆயோக்க மறுத்தா நம்ம ரிசர்வ் வங்கியை மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த புள்ளி விவரம் என்னுடையதல்ல. ஒரு பெரிய ஆட்சி, 9 கோடி பேர் வசிக்கிற மாநிலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளை கண்டித்து கண்டும் காணாமல் போவது பொள்ளாச்சி சம்பவத்திற்கு உதாரணம். இவர் சொன்னாரே, ஒரு காவலர் இப்படி செய்தார், இது திமுக ஆட்சி என்று. அப்படி செய்த காவலர் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஆட்சியில் சொன்னார். நம்ம கார்த்திகேயன் சொன்னார், அரசு மருத்துவமனை எப்படி இருக்கிறது? என்னோடு வாருங்கள், இந்த நிகழ்ச்சி முடிந்து நீங்களும் நானும் போவோம். கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். அங்கே வர விருப்பம் இல்லையா? ஒரு பெரிய சட்டசபையை கட்டி நாசம் செய்தார்களே, அதில் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அந்த சட்டசபையை மீண்டும் சட்டசபை ஆக்குவோம் என்று சொல்லவில்லை. அது மருத்துவமனையாகவே தொடரட்டும். அதற்கும் ஒரு 1000 கோடி ஒதுக்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி சிறப்பு மருத்துவமனையாக மாற்றி வைத்திருக்கிறோம். கிண்டிக்கு வாருங்கள் சார். சவுத் ஏசியாவிலேயே, இந்தியாவில் அல்ல, சவுத் ஏசியாவிலே மூத்தோருக்கான ஒரே சிறப்பு மிகப்பெரிய மருத்துவமனை கிண்டியில் எங்கள் மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் தலைமையில் கட்டப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் சாதாரணம் இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல, என்னுடைய நண்பர் ஷானவாஸ் சொன்னார், சார் ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு மருத்துவமனை கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அதன் விளைவு என்ன தெரியுமா? இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற பாஜகவினுடைய ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த ஆண்டு எங்களை அழைத்து, யார், திமுகவின் மந்திரியை அழைத்து, குழந்தை பிறப்பு இறப்பை தடுத்த முதல் மாநிலம் திராவிட மாடல் மாநிலம்னு எங்களுக்கு விருது கொடுத்திருக்காங்க. அதை விட மிக முக்கியம் என்ன தெரியுமா? இப்போ சொன்னார்கள் அல்லவா, எங்கள் தலைமையில், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த கூட்டணி. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பெயரளவுக்காவது நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள். உண்மையாகவே நீங்கள் அப்படி மாற வேண்டும் என்பதுதான் திமுக காரனுடைய ஏக்கம். அம்மையார் ஜெயலலிதா உங்கள் இயக்கத்தை எப்படி வைத்திருந்தார்? அருண் ஜேட்லி வாசலில் வந்து காத்திருக்கவில்லையா? அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களை சொல்லுகிறேன், அம்மையார் ஜெயலலிதா போயஸ் கார்டனில் இருக்கிறார். அருண் ஜேட்லி இந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சர். போயஸ் கார்டனுக்குள்ளே போகிறார், அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் 3 மணி நேரம் இந்த நாட்டின் ராணுவத்துறை அமைச்சர் கார்லயே உட்கார வச்ச கெத்து ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு உங்களை எல்லாம் வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமியை நான் நினைத்து வருத்தப்படுகிறேன். நீங்க அதிமுக மேல அக்கறை கொள்றதா காட்டி அவங்களை கடுமையா எதிர்க்கிறீங்கன்னு சொல்றாங்க. இல்லை, நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், நீங்களாக இருங்கள். உங்கள் நாற்காலி, ஒரு தனிப்பட்ட நாற்காலிக்கு நான் அதைத்தான் ஒப்பீடோடு சொல்லுகிறேன். உங்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அதிமுகவினருக்கு எனக்கு பங்காளி சண்டை கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம். நான் ஒன்றைத்தான் சொல்லுகிறேன், ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த லீடர்ஷிப் கெபாசிட்டி ஏன் உங்களுக்கு இல்ல? நீங்க வந்து நீங்க அடிமையாக்குகிறீர்கள், இந்த மண்ணை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்துகிறீர்கள். பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப மன வருத்தத்தோடு பேசுகிறேன். அவர்கள் வாயிலிருந்து இப்படி, ஏனென்றால் என்னை விட மூத்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக பணியாற்றியவர் சொன்னார், இந்துக்களுக்கு மட்டும் மோடி இந்தியாவின் பிரதமர் அல்ல, சிறுபான்மையின மக்களுக்கும் பிரதமர் தான், எல்லாருக்கும் பிரதமர் தான், எல்லாருக்கும் பிரதமர் தான். ஏன் இந்துக்களுக்கு மட்டும் இல்லை என்று அடிக்கோடிடுகிறீர்கள்? சரி விடுங்க, அதிமுக இருக்கணும், அதிமுக வலிமையான கட்சியா வரணும்.
நீங்க ஆளக்கூடாதுன்னு தான் இருக்குமே தவிர உங்க கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல. பாஜக உங்களோட இருக்கும், உங்களை அழிக்கும், உங்களை உறிஞ்சும், உங்க தோல்ல பயணிக்கும், உங்களை மூழ்கடிச்சு எடப்பாடி பண்ணான் சார். நான் ஒரு பட்டியலிடுறேன். இல்ல பாஜக திமுக கூட கூட்டணி வச்சுச்சு, அப்ப அதெல்லாம் பண்ணாங்களான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா பாஜகவோடு திமுக கூட்டணி வைத்தது மத்ததற்கு பிறகு திமுக இருந்து எந்த கட்சியும் உடையல, யாரும் வரல. நாங்கள் வெளிப்படையாகவே எங்கள் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்னார், நான் பாஜகவோடு கூட்டணி வைத்தது ஒரு மிக மோசமான வரலாற்று பிழையான அரசியல் தவறான முன்முடிவு, இனிமேல் எங்கள் இயக்கம் அவர்களோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னார். இந்த நிலையில் எங்கள் கலைஞர் என்றைக்கு சொன்னாரோ அதிலிருந்து எங்கள் இயக்கத்திற்கு வேறொரு தலைவர் வந்து விட்டார். அந்த தலைவர் சொல்லுகிறார், காவியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுப்பதுதான் எங்கள் கடமை என்று. ஆனால் அதிமுகவின் நிலை என்ன? அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னார்? இதையே சொன்னார். பாஜகவோடு கூட்டணி வைத்தது தவறு, அதிமுக உயிரோடு இருக்கிற வரை பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னார். சொன்ன நிலைமையிலிருந்து மாறி எடப்பாடி என்ன செய்திருக்கிறார் என்று கைதட்டிய உங்களுக்கு விட்டு விடுகிறேன், உங்கள் மனசாட்சிக்கு விடுகிறேன். தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, பெருமையை, விழுமியங்களை மண்ணுக்கடியிலிருந்து மேல் நோக்கி உயர்த்தி கீழடியிலே, பொருணையிலே, ஆதிச்சநல்லூரிலே, திருவண்ணாமலையிலே தமிழனின் பெருமையை நிறுத்தி இருக்கிறது கலைஞர் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மற்றொரு வரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி பிரசன்னா. விருந்தினர்கள் ஐவரும் தங்களது முதல் சுற்று வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள்.